பக்தி ஜாஸ்தி. 2 பேருக்கும் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு 3 வயசு. இவாளோட இது என்னன்னா, எந்த நேரத்திலயும் மகா பெரிவாளை பத்தியே நினைச்சுட்டு மகா பெரிவாள் இது பண்ணி பாடுவார். அப்படி பாடும்போது அந்த குழந்தை, அந்த பச்சை குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு அந்த பக்தியை இன்கல்கேட் பண்ணினதுனால அதுவும் பாடும் சேர்ந்து. அந்த மழலையிலேயே ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவ பாடும்போது பாடும். அந்த ஞானத்தை பெரியவா அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கச்ச அந்த குழந்தையோட ஒரு மாதிரி அந்த நடவடிக்கை எல்லாம் ரொம்ப நல்லா எல்லாம் சந்தோஷமா பெரியவா பக்தியில போகும்போது அந்த குழந்தை தூங்கி எழுந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதோட கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி மோசமா இருக்கும். எப்ப காத்தால தூங்கினாலும் சரி கண்ணு வீங்கிக்கும். நைட்டு தூங்கி எழுந்தாலும் அவ ஆரம்பத்துல அதை பொருட்படுத்தல. அப்புறம் போக போக குழந்தை ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு பயம் வருது. அவ என்ன பண்றா, டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனோடனே டாக்டர் எல்லா டெஸ்டும் எடுங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எல்லா சோதனைக்கும் இது பண்றான் அவ. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு பேரண்ட்ஸ கூப்பிட்டு அவன் சொல்றார், டாக்டர் சொல்றார், இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இந்த கிட்னி ப்ராப்ளம்ல அந்த ஒரு டோம் யூஸ் பண்ணி இது குழந்தைக்கு இருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 35 கிராம் அனபாலிக் ஸ்டீராய்டு கொடுக்கணும். அந்த மாதிரி 2 வருஷம் கொடுக்கணும். பெத்தவாளுக்கு பரிதவிப்பு, ஐயோ நல்லா இருந்த குழந்தை இப்படி ஆயிடுத்தே பெரியவா, ஏன் பெரியவா இந்த சோதனை எங்க குடும்பத்துக்கு, நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு அழகா. இத மட்டும் சொல்லாத அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்துக்கு ரெஸ்பாண்ட் ஆறுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, கொடுத்து பாப்போம் 2 வருஷத்துக்கு, அப்புறம் டெஸ்ட் பண்ணணும், எவ்ரி இது மந்த் அதை டெஸ்ட் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவ இடிஞ்சு போய் உட்காடுற. செகண்ட் ஒப்பீனியன் போறா, தேர்ட் ஒப்பீனியன் போறா, எத்தனை ஒப்பீனியன் போனாலும் டாக்டர்ஸ் அதேதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தை சாப்பிட வேண்டிய வயசுல அதுக்கு உப்பே போடாதீங்களோ, சாக்லேட் கொடுக்க கூடாது, பிஸ்கெட் கொடுக்க கூடாது, எதுவும். நம்மளுக்கே உப்பு இல்லாம ஒரு நாள் இருந்தா எவ்வளவு கோவம் வரும். அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இது பண்ணி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவு தண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியவாள்கிட்ட உட்காந்து கதறி கதறி ஒரு நாள் இவாளும் உப்பு போட்டுக்க மாட்டா, இவாளும் எதுவும் இது பண்ணாம குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இவா. இப்படி இருக்கும்போது இவ என்ன நினைக்கிறா, இந்த குழந்தை ரொம்ப வயலண்ட் ஆயிடும் சாப்பாடு நேரத்துலன்ட்டு. உடனே என்ன பண்ணுவார் அப்பா, பெரியவாள்கிட்ட போய் நின்று சொல்லுவா, பெரியவா எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த 8 வாரத்துல ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுவோம், இந்த கொடுமைய என்னால தாங்க முடியல, குழந்தை இந்த மாதிரி படுத்தி நாங்க 2 பேரும் இருக்கணுமா சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு ஒரு உப்பு இல்லாத இதை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், அவன் அடம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றா. பெரியவா காதுல அது விழாம இருக்குமா? அந்த காமாட்சியோட காதுல காருண்யம் மிக்கவளாச்சே அவ. குழந்தை எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாம அந்த உப்பு இல்லாத சாப்பாட சாப்பிடுறது, தூத்தம் கேட்கவே இல்லை. பிஸ்கெட் சாக்லேட் பக்கம் கூட அந்த குழந்தை போல. உடனே இவாளுக்கு ஓரளவு மனசு நிம்மதியா இருக்கு. அப்ப அவ டெய்லி டிஸ்கஸ் பண்ணும்போது இவ சொல்லுவா, ஏன் நம்மளுக்கு மட்டும் பெரியவா இந்த சோதனையை கொடுத்தா, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இல்ல நம்பிக்கை இழக்காத, நம்பிக்கை இழந்துட்டோம்னா எல்லாமே போச்சு பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ற, ஒரு அனுஷத்தன்னைக்கு பெரியவாள்கிட்ட முன்னாடி ஒரு பிரதிஜை எடுத்துட்டேன். என்னன்னா, எங்களோட ஜீவன் இருக்கிற வரைக்கும் மாசம் ஒரு தடவை நாங்க அதிஷ்டானத்துக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் வந்துட்டு போறோம். எங்களுக்கு எல்லா டாக்டர்ஸ காட்டிலும் வைத்தீஸ்வரனால நீதான் பெரிய மருத்துவன், ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணு இந்த 8 வாரத்துல, எனக்கு ஏதாவது பண்ணுன்னு 2 பேரும் அழறா. அழுதுட்டு இது பண்ணும்போது சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி போயிட்டு ஒரு 6வது வாரம் முடிஞ்ச கையோட என்ன ஆகுது, டாக்டர்கிட்ட இருந்து போன் வருது, என்ன ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கு நீங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்றாரு, நம்ம தான் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டோம், பெரியவாள்கிட்ட சொல்லிட்டோம், நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், நாளைக்கு அதிஷ்டானத்துக்கு குழந்தைய கூட்டின்னு போயிட்டு அப்புறமா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு. அவளுக்கு தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அதிஷ்டானம் போறோம்னு சந்தோஷம், இன்னொரு பக்கம் இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். ஏன்னா மனுஷ பிறவி இல்லையா, அப்சல்யூட் சரண்டர், பரிபூர்ண சரணாகதி அப்படிங்கறது
நம்மள கூட்டிட்டு போகும். ஆனா அந்த மாயை வந்து நடுவுல நம்மள தடுக்கும். அது எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. மறுநாள் என்ன ஆகுது, அழைச்சிட்டு போறா குழந்தைய. போனா அங்க வந்து அதிஷ்டானத்துல ரொம்ப கும்பல், ஏதோ ஒரு ஹோமம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றா. இவா 2 பேருக்கும் இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுது. முதல் தடவை வரோம் பெரியவாளை பார்க்க, நமக்கு இந்த கொடுப்பினை இல்லையேன்னு அந்த குழந்தைய வச்சுன்னு மலங்க மலங்க நிக்கும் போது ஒரு வயசானவர் வர வந்துட்டு, ஏன் இங்க நிக்கிறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து கயிறு கட்டி வாலண்டியர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்கா. அந்த வழியா அவர் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் பெரியவா முன்னாடி உட்கார வச்சு, அங்க ஹோமம் நடந்துட்டு இருக்கு, இங்க நீங்க வந்து பெரியவாளை பத்தி பாடுங்கோன்னே அவர் வந்து ஏதோ ஒரு ராகத்துல பாடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இது ஃபுல்லா எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாரு அவ பின்னாடியே. அவ ஒய்ஃப்க்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா குழந்தைய நினைச்சுட்டு அவர் பாடுற, அவரை ஒத்தி எல்லாரும் பாடினோடனே அவளுக்கு ஒரு பாசிட்டிவா, ஆஹா எல்லாருமே நம்ம குழந்தைக்காக பாடுறான்னு கண்ணுல ஜலம் வருது. பெரியவாளை பார்த்துட்டே நிக்கிறா, கைய கூப்பி அந்த அம்மா. இப்படி நடக்கும் போது பாடி முடிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, அந்த வயசானவர் கூட்டின்னு போய், இந்த ஹோமத்துல போய் நீங்களும் குழந்தை உங்க பாரியா 3 பேரும் சுவாசிக்கணும் அத அப்படின்றா. இவருக்கு என்னடா அது, யாரோ ஒருத்தர் வரார், நம்மள கூட்டின்னு போறார், இது பண்றார் அப்படின்னோடனே அவ ஒய்ஃப் கேக்குறா, இவர் யாருன்னு தெரியலையேன்னு இவர் சொல்றாரு, நீ இப்ப கேள்வி கேட்காத, பக்திய நம்ம செலுத்தியாச்சு, இது அத்தனையும் பெரியவாளோட லீல. பெரியவா நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறா, நான் அவர் சொன்னதை நம்ம செஞ்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷண நேரத்துல அந்த இடத்துல போய் 3 பேரும் உட்காந்துக்கிறா. உட்கார்ந்தோடனே அந்த புகைய இது பண்ணின்றா. பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவரை காணும், இந்த வயசானவரை காணும். இவ 3 பேர் தேடி தேடி பாக்குறா. சரி, அப்புறம் இவருக்கு புரிஞ்சு போயிடுது, இது மகா பெரியவா வந்து பெரிய திருவிளையாடல் ஒண்ணு பண்ண போறாருன்னு அவருக்கு நன்னாவே தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னோடனே இவ சொல்றா, எனக்கு அதிஷ்டானத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்ல, சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவா இல்லையா பெரியவா, அந்த மண்டபத்துல போய் நம்ம 3 பேரும் உட்காந்துக்கலாமா செத்த நேரம் அப்படின்ற. அங்க போய் அவ உட்காந்துக்கிறா. அப்ப அந்த சிப்பந்திகள் எல்லாம் ஜாலியா அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஸ்ரீமடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுது, திடீர்னு ஒருத்தர் உள்ள நுழையிற, கந்தலாட பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி ஊனு ஒரே கத்திட்டு ஸ்ரீமடத்துக்குள்ள வர. எல்லாரும் போறவா வரவாலாம் புருவத்தை சுருக்கி பாக்குறா. ஆனா ஸ்ரீமடத்துல எல்லாரும் கை கட்டிக்கிறா. அப்பவே தெரிஞ்சு போறது அவர் ஒரு சித்த புருஷர் அங்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்றாரு, நேர போய் அந்த குழந்தை கிட்ட போறார். என்னடா கண்ணா வலிக்கிறதா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த குழந்தை வந்து சிரிக்கிறது அவரை பார்த்தோடனே. உடனே அவர் என்ன பண்றாரு, சட்டைய தூக்கு அப்படின்ற. சட்டைய தூக்கினோடனே அந்த கிண்ணி எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல விபூதிய வச்சு அந்த பொட்டலத்துல இருந்து ஒரு விபூதிய, எங்க சொல்லு, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரான்னு சொல்லு அப்படின்னோடனே குழந்தை மழலையில சொல்றது ஜெய ஜெய சங்கர். அம்மா கதறாங்க, என்ன யார் இவர், என்ன இதுன்னு தெரியல. ஸ்ரீமடம் ஃபுல்லா அத வந்து பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தைகிட்ட சொல்ற, இப்ப எப்படிடா இருக்கு, உனக்கு எல்லாம் சரியாகும், உமாச்சி தாத்தா இருக்கிறச்சா உனக்கு என்ன கவலை, அங்க பாரு அங்க தெரிகிறாரு பாரு அவர் அப்படின்னு அது பாக்குறது. இதெல்லாம் சொன்ன உடனே அந்த அம்மாவும் யாரு பைத்தியம் மாதிரி இருக்கான்னு நினைச்சாலும் அங்க இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணோன்னு அவ எல்லாரையும் தள்ளிட்டு அந்த அம்மாட்ட போய், நீ ஏன் அழற, உன்னோட பக்திக்கும் உன்னோட ஆம்பியானோட பக்திக்கும் ஏதாவது நடக்குமா உன் குழந்தைக்கு, எந்த ஒரு தப்பும் நடக்காது, பிரத்யக்ஷமா காமாட்சி இங்கேயே உட்கார்ந்துன்னு பாக்குறா, உனக்கு கண்ணுல தெரியலையா, நல்லா உன் ஞான கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்ற. அவளுக்கு ஒன்னும் புரியல, அம்மா எங்க இருக்கன்னு தெரியல. ஆனா இவர் வந்து சித்த புருஷர், இவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை இறுக்கி பிடிச்சோடனே அவர் திருப்பி குதிச்சுட்டே கத்திட்டு உள்ள போறாரு அதிஷ்டானத்துக்குள்ள. ஒருத்தர் கூட ஏன் இவர் யாரு உள்ள, அவெல்லாம் தள்ளிட்டு பவ்யமா தள்ளி நின்னுக்கிறா. இவர் உள்ள போயிட்டு என்னமோ சிரிக்கிறார். அவரோட ஒரு வேக்ஸ் மாடல் ஒண்ணு இருக்கும் இல்லையா, பெரியவாளோட இது இருக்கும் இல்லையா, ரூபம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது முன்னாடி நின்னு என்னென்னமோ ஊந்து ஊந்து சிரிக்கிறார். பெரியவா ஏதோ பேசுற மாதிரியும் அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ற மாதிரியும் சிரிச்சுட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு யாருக்காகவும் நிக்கல, திரும்பி குதிச்சுட்டு அவர் போயிடுறாரு. இவாளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. முதல்ல ஒருத்தர் கூட்டிட்டு போய் நம்மள வந்து ஹோமத்துல உட்கார வச்ச, ரெண்டாவது ஒருத்தர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பண்ணார், அத வந்து பார்த்து நின்ன யாருமே ஒண்ணும் சொல்லலையே, இவர் யாருன்னு கேட்க கூட அவளுக்கு தோணல. அதுல இருந்து அவ மீண்டே வரல. மறுநாளைக்கு போறா. போனோடனே டெஸ்ட் எடுக்கிற. டெஸ்ட் எடுத்தோடனே டாக்டர் என்ன சொல்ற, இன்னைக்கு 3 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னொடனே இவளுக்கு வெளத்து போயிடுறா. ஐயோ, இது 3 மணிக்கு மீட்டிங்னா இந்த குழந்தைக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே, மகா பெரியவா
அவ்வளவு பாசிட்டிவா காமிச்சியே அப்படின்னு அவ சொல்லும் போதே வாய பொத்துறாரு இவர். இப்பதானே நமக்கு பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா, நமக்கு இன்னும் கூட அந்த வந்து பரிபூர்ண சரணாகதி வரலையே, நல்லதே நடக்கும் தைரியமா இரு அப்படின்னு ஒய்ஃப தேத்துற. அவதான் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. 3 மணிக்கு எல்லா டாக்டர்ஸும் வந்தோடனே அவ என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா 2 இயர்ஸ்ல வர வேண்டிய ரிசல்ட் வந்து கிட்னியோட கண்டிஷன் வந்து 75% ஓகே. ஆக்சுவலா கிட்னி நெஃப்ராலஜில மட்டும் கிட்னி கண்டிஷன் என்னைக்குமே சரியாறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அது ரெட்ரீவ் பண்றதுங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ணவே முடியாது. அதுல 75% சரியாயிட்டு. இனிமே இவனுக்கு 35 mg வந்து ஸ்டிராய்ட் கொடுக்க வேண்டாம், 10 mg குறைக்கிறோம். அதுவும் எதுக்குன்னா சேஃப்டிக்காக அப்படின்னு. அவ அப்பா உடனே வந்து அங்கே அதே இடம் ஹாஸ்பிட்டல்னு கூட பாக்காம சாஷ்டாங்கமா பெரியவா முன்னாடி விழுந்து ஜெய் ஜெய் சங்கரா ஹரஹர சங்கரான்னு. அவளுக்குலாம் ஒண்ணும் புரியல டாக்டர்ஸ்க்குலாம். அவளும் அங்கேயே குழந்தையும் இது பண்ணிட்டு 2 பேரும் உழுந்து எழுந்துட்டு, டாக்டர் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த 10 mg கூட என் குழந்தைக்கு வேண்டாம். யார் வைத்தீஸ்வரனான மகா பெரியவா என் குழந்தைய எடுத்துட்டதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு எது டாக்டர் ஏது ஹாஸ்பிட்டல் எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது இது பண்ணிட்டு வரா. அந்த பேரண்ட்ஸ் இவாள்கிட்ட எல்லார்கிட்டயும் இப்போ சொன்னது என்னன்னா, ஸ்ரீமடத்துல எங்களோட விஷயத்த வெளியில சொல்லுங்க, பெரியவாளுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வரணும்னோ எனக்கு ஒரு எங்களுக்கு வரணும்னு நாங்க சொல்லல. இந்த ஏழையான எங்களை காருண்யமான அந்த காமாட்சி காப்பாத்திட்டா. அந்த மாதிரி உலகத்துல எத்தனை குழந்தைங்க இருக்கும், எத்தனை பேருக்கு பக்தி இல்லாம இருக்கா. பெரியவாள்கிட்ட மட்டும் பெரியவான்னு கிடையாது, எந்த ஒரு ஆச்சாரியனையோ குருவியோ நம்ம இருக்க புடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லளவும் நமக்கு ஒரு துன்பமும் வராது. இதுக்கு வந்து இவாளோட கதையே ஒரு எக்ஸாம்பிள். அதனால நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, நம்ம எல்லாரும் பிரச்சனையில தான் உழந்துட்டு இருக்கோம். ஆனா பிரத்யக்ஷ காமாட்சியான மகா பெரியவாளை இறுக்கி பிடிச்சுன்னு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கைய புடிச்சு அவர் தூக்கி விடுவாருங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ராம் ராம். சூப்பர்மா.